சாதாரணமா ஒரு சின்ன குழந்தைய ஒரு பெரிய கூட்ட நெரிசல் இருக்கிற கோவிலுக்கு கூட்டிட்டு போனா அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ம் கண்டிப்பா ரொம்ப மிரட்சியா தான் இருக்கும். சுத்திலும் மனுஷங்களோட சத்தம், மணியோசை, அந்த கற்பூர நெடின்னு அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியாது. ஆமா, கரெக்ட். அம்மாவோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட கூட்டத்துல ஒரு மாதிரி பயத்தோட வேடிக்கை பார்க்கும். அந்த பிஞ்சு மனசுக்கு அங்க நடக்கிற சடங்குகளோ இல்ல தத்துவங்களோ நிச்சயமா புரிய போறதில்ல இல்லையா? உண்மைதான். அதிகபட்சம் எப்படா வெளியே போய் விளையாடலான்னு தான் அந்த குழந்தை யோசிக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சாதாரண கோவில் தரிசனம் ஒரு குழந்தையோட வாழ்நாள் முழுவதுக்குமான தேடலுக்கு ஒரு விடையா மாற முடியுமா? அதாவது மனித மனதோட உச்சக்கட்ட சாத்தியத்தை உணர்த்தும் ஒரு திறவுகோலா அது மாற முடியுமா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அது நிச்சயமா சாத்தியம்தான். 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் எழுதின அருள் விளக்க மாலை தொகுப்புல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பாடலை பத்தி தான். ஆமா, இது மொத்தம் 8 வரிகள் மட்டும் இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன கவிதை. ஆனா அதோட ஆழம் ரொம்ப பெருசு. கண்டிப்பா நாம இத ஒரு சாதாரண மத பாடலாகவோ இல்ல பக்தி இலக்கியமாகவோ அணுக போறதில்ல. மாறா ஒரு மனிதனோட அகவயமான உளவியல், அதாவது சைக்காலஜி சம்பந்தமா தான் பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. ஒருத்தர் எப்படி தன் ஈகோ அப்படிங்கிற சுமையை இறக்கி வைக்கிறார், எப்படி அறியாமைங்கிற இருட்டுல இருந்து முழுமையான ஒரு விழிப்புணர்வுக்கு மாறுகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வரைபடம் மாதிரி இது நம்ம பார்க்க போறோம். கரெக்ட். இந்த சின்னஞ்சிறு கவிதைக்குள்ள ஒட்டுமொத்த மனித உளவியலும் எப்படி அடங்கியிருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா தோண்டி எடுக்க போறோம். இது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு இல்ல, ஒரு மனிதனோட நனவு நிலையில ஏற்படுற ஒரு மாபெரும் பாய்ச்சல்னு தான் சொல்லணும். ம் ஒரு குவாண்டம் லீப் மாதிரி சொல்லலாமா? ஆமா, அதேதான். நாம் அன்றாடம் சந்திக்கிற சலிப்பு, பயம், குழப்பம், இதுக்கெல்லாம் நேர் எதிரான ஒரு மனநிலையை ஒரு மனிதன் இப்படி அடையறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்க இந்த பாடல் ஒரு மிகச்சிறந்த உளவியல் கருவியா செயல்படுது. வாவ்! அப்போ அந்த முதல் நிகழ்விலிருந்து தொடங்குறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் 2 வரிகள்ல அவர் ஒரு நேரடியான சுயசரிதை நிகழ்வை குறிப்பிடுறாரு. ஆமா, தில்லையில நடந்த அந்த தரிசனத்தை சொல்றாரு. அதாவது தாய் முதலோ ரொடுசரிய பருவமதில் தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது அப்படின்னு எழுதுறாரு. சின்ன வயசுல தன் தாய் மற்றும் உறவினர்களோட தில்லைக்கு, அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே வழக்கமா நடக்கிற மாதிரி சுவாமிய மறைச்சிருக்கிற திரை விளக்கப்பட்டு தரிசனம் நடக்குது. கரெக்ட். இது தினமும் நூற்றுக்கணக்கான கோவில்கள்ல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஆனா அடுத்த வரியில அவர் சொல்ற விஷயம்தான் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. என்ன சொல்றாரு? வெய்வகை மேல் காட்டாதே என்றனக்கே எல்லாம் வெளியாக காட்டியன் மெய்யுறவாம் பொருளே அப்படின்னு சொல்றாரு. ஓ, அதாவது அந்த உலக மாயைகளை காட்டாம உண்மையை காட்டினதை பத்தி பேசுறாரு. ஆமா, அதான் எனக்கு மட்டுமே எல்லாத்தையும் உண்மையாக வெளிப்படுத்திய என் மெய்யான உறவேன்னு சொல்றாரு. அங்க 1000 பேர் இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு மட்டுமே உண்மையை உணர்த்தியது சொல்றது கேக்குறதுக்கு கொஞ்சம் கர்வமா இருக்கிற மாதிரி தோணலையா? நான் அப்படி நினைக்கல. இது கர்வம் கிடையாது. இதுதான் அகவயமான அனுபவத்தோட, அதாவது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டியோட அடிப்படை. சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மனிதர்களாகிய நாம உலகத்தை எப்பவுமே உள்ளபடியே பார்க்கறதில்ல. நம்மோட முன் தீர்மானங்கள், நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள் இது வழியா தான் எல்லாத்தையும் பார்க்கறோம். நம்ம மைண்ட்ல இருக்கிற ஃபில்டர் வழியா பார்க்கறோம் இல்லையா? அதேதான். அந்த தில்லை கோவில்ல திரைய விளக்கும்போது அங்கே நின்றிருந்த மத்த எல்லாருமே ஒரு சடங்க பார்க்க தான் பழகியிருந்தாங்க. அவங்க ஒரு திரைய பார்த்தாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு சிலைய பார்த்தாங்க. அவ்வளவுதான். கரெக்ட். அவங்களோட மனம் அதோட அந்த அனுபவத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுச்சு. ஆனா எந்த விதமான சமூக கட்டமைப்புகளாலையும் முன்தீர்மானங்களாலையும் கரைப்படாத அந்த சிறுவனோட மனம் அந்த பௌதீகமான திரை விலகுனத ஒரு குறியீடா எடுத்துக்கிச்சு. அப்போ வெளியில திரை விலகுன அதே நொடியில அவருக்குள்ளேயும் அறியாமை அப்படிங்கிற திரை விலகி இருக்குன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. மத்தவங்க விரல பார்த்தாங்க, இவரும் அந்த விரல் சுட்டி காட்டுற நிலவ பார்த்தாரு. சூப்பரான விளக்கம். அதாவது ஒரு விஷயத்த நாம எந்த மனநிலையில அணுகுறோம் அப்படிங்கறத பொறுத்து அதோட தாக்கம் முற்றிலும் மாறுபடும். ஆமா, முழுக்க முழுக்க நம்ம பெர்ஸ்பெக்டிவ் தான். இத நினைக்கும் போது எனக்கு அந்த மேஜிக் ஐ 3D படங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க பாத்திருக்கீங்களா? ஓ ஆமா, அந்த நிறைய கலர் புள்ளிகள்லாம் இருக்குமே, அதுதானே? அதேதான். மேலோட்டமா பார்த்தா அதுல ஏகப்பட்ட வண்ண புள்ளிகளும் கோடுகளும் மட்டும்தான் தெரியும். பெரும்பாலான மனிதர்கள் அதை வெறும் புள்ளிகளா பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனா அத உற்று கவனிக்கும் போது, ஆமா, அந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ஒரு குறிப்பிட்ட மன குவிப்போட பாக்குற ஒருத்தருக்கு மட்டும் அந்த புள்ளிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான முப்பரிமாண உருவம் மிக தெளிவா தெரியும். கரெக்ட்.
அந்த 3D உருவம் எப்பவுமே அங்கேதான் இருந்தது. ஆனா பார்க்கறவரோட பார்வை மாறும்போது தான் அது பிடிப்படுது. எக்ஸாக்ட்லி. தில்லையில நடந்ததும் இது போல ஒரு அனுபவமா தான் இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அந்த 3D உருவத்தை ஒரு தடவை பார்த்துட்ட ஒருத்தரால மறுபடியும் அந்த வெறும் புலிகளா பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அந்த படம் முழுசாவே மாறிடும் நம்ம கண்ணுக்கு. அதுபோல தான் இந்த விழிப்புணர்வும். ஒரு முறை அந்த ஆழமான உண்மையை உணர்ந்துட்டா அப்புறம் உலகத்தை பழையபடி சாதாரணமான மேலோட்டமான பார்வையில பார்க்க முடியாது. ஆமா, அது ஒரு ஒன் வே டிக்கெட் மாதிரி தான். இன்னொன்னு கவனிச்சிங்களா? அந்த பிரபஞ்ச உண்மையை அவர் எப்படி கூப்பிடுறாருன்னு பாருங்க. மெய்யுறவாம் பொருளே, அதாவது உண்மையான உறவேன்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஆமா, இது எனக்குமே ஆச்சரியமா இருந்தது. பொதுவா பக்தி இலக்கியங்கள்ல அந்த பரம்பொருளை உலகை ஆளும் அரசனாகவோ தண்டிக்கும் எஜமானனாகவோ தானே வர்ணிப்பாங்க. ஆமா, இல்லன்னா மனிதர்களால எட்ட முடியாத ஒரு ரொம்ப தூரத்துல இருக்கிற சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் உறவே அப்படின்னு ரொம்ப நெருக்கமா அழைக்கணும்? அதோட உளவியல் காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா அதிகாரம் இல்ல எஜமானன் அப்படிங்கிற கட்டமைப்பு எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பா பயம் இருக்கும். உலகத்தை ஆள்ற சக்தி ஒண்ணு இருக்கு, நாம அதோட அடிமைகள் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே ஒரு பிரிவினை வந்துடுது. ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுது. ஆமா, பிரிவினை எங்கே இருக்கோ அங்கேதான் பாதுகாப்பற்ற தன்மையும் பதற்றமும் உருவாகும். ஆனா அந்த எல்லையற்ற சக்திய தன்னுள் இருக்கிற பிரிக்க முடியாத உறவா ஒருத்தர் உணரும்போது அங்கே அச்சத்துக்கு இடமே இல்ல. வாவ், நிபந்தனையற்ற அன்பு மட்டுமே அங்க மிச்சம் இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. உங்கள் ஆளும் எஜமானனா இல்லாம உங்களோட ஆழமான வேற அந்த சக்தியை அவர் உணர்றாரு. பார்வையாளனுக்கும் பார்க்கப்படுற பொருளுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி அங்கே அழிஞ்சிடுது. அப்போ அந்த இடைவெளி அழியும் போதுதான் எந்த ஒரு மனுஷனுக்கும் உண்மையான அகவிடுதலை கிடைக்குது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. அதுதான் முக்தி இல்லனா என்லைட்மெண்ட். சரி, அந்த அகவிடுதலை அல்லது அந்த மாபெரும் திறப்பு அவரோட உளவியல்ல எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறது அவர் அடுத்த வரியில விளக்குற விதம் தான் என்னை இன்னும் அதிகமா குழப்புச்சு. ஓ, அந்த கனி உருவகம் பத்தி சொல்றீங்களா? ஆமா, காய் வகையில் ஆதுழத்தே கனிந்தனரும் கனியேன்னு சொல்றாரு. அதாவது காய் அப்படிங்கிற பருவமே இல்லாம நேரடியாக உள்ளத்திலேயே கனிந்த நறுமணமான கனியே அந்த அனுபவத்தை வர்ணிக்கிறாரு. இது கேட்கறதுக்கு இயற்கையோட அடிப்படைக்கே முரணான ஒண்ணு மாதிரி தோணும். ஆமா, கண்டிப்பா. ஒரு விதை செடியாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி அதுக்கப்புறம் தானே கனியாகும். மனிதனோட கற்றலும் முதிர்ச்சியும் கூட அப்படிதானே நடக்கும். உண்மைதான். நம்ம கல்வி முறையும் அப்படிதானே இருக்கு. ஒரு மனுஷன் பல அனுபவங்களை சந்திச்சு தப்பு பண்ணி அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் முதிர்ச்சி அடைவான். இது என்ன காய் பருவமே இல்லாம நேரடியாக கனிவது? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. அப்படியென்றால் எந்த தேடலோ உழைப்போ இல்லாம குறுக்கு வழியில ஞானம் கிடைச்சிடுச்சுன்னு அவர் சொல்றாரா? எனக்கு அதுதான் கொஞ்சம் முரண்பாடா படுது. இங்க நாம கற்றல், அதாவது லேர்னிங் அப்படிங்கிறதுக்கும் உணர்தல், அதாவது ரியலைசேஷன் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓ, ரெண்டும் ஒண்ணே இல்லையா? நிச்சயமா இல்ல. நம்ம பள்ளியிலோ கல்லூரியிலோ இல்ல வாழ்க்கையிலோ ஒன்ன கத்துக்கும்போது தகவல்களை சிறுகு சிறுகு சேர்க்கிறோம். இது ஒரு கூட்டல் கணக்கு மாதிரி, அடிட்டிவ் ப்ராசஸ். ஒரு செடி படிப்படியா வளர்ந்து காயாகி கனியாகிறது, இந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சி தான். ஆனா ஆன்மீக விழிப்புணர்வு இல்லனா தெளிவு அப்படிங்கிறது தகவல்களை சேர்க்கறது இல்ல. அது ஒரு கழித்தல் கணக்கு, சப்ஸ்ட்ராக்டிவ் ப்ராசஸ். ஓஹோ, கழிக்கிறதா? எதை கழிக்கிறோம்? மனிதன் ஏற்கனவே முழுமையான ஒரு கணிதம். ஆனா அவனோட ஈகோ, முன்தீர்மானங்கள், பயங்கள் இதெல்லாம் அவனை சுத்தியும் ஒரு இருண்ட கூட்ட கட்டியிருக்கு. ஒரு ஷெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது புதுதா ஒன்ன பெறுறது இல்ல. அந்த அறியாமை கூட்ட உடைச்சு எறியறது தான். சரி, கூட்ட உடைக்கிறது ஓகே. ஆனா அது எப்படி, எந்த காலதாமதமும் இல்லாம ஒரே நொடியில நடக்கும்? மனித மனம் பழைய பழக்கங்களை அவ்வளோ ஈஸியா விட்டுடுமா? இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு இருட்டான அறையில நீங்க பல வருஷமா சிறைப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த அறைக்குள்ள வெளிச்சம் வரணும்னா நீங்க அதை சிறுகு சிறுகு தேடி பெற வேண்டியதில்ல. ஜன்னலை அடைச்சிட்டு இருக்கிற அந்த திரையை விளக்குனா போதும். ஆமா, திரை விலகுன உடனே திரை விலகுற அந்த ஒரு மைக்ரோ வினாடியில ஒட்டுமொத்த வெளிச்சமும் அறைக்குள்ள பாஞ்சிடும். வெளிச்சம் படிப்படியா அறைக்குள்ள வரதில்ல, அது ஒரே நொடியில மொத்தமா நிரம்பிடுது. அட, ரொம்ப அருமையான உதாரணம். வள்ளலார் சொல்றதும் இதுதான். அவரோட முதிர்ச்சி அப்படிங்கிறது ஈகோவோட போராடி தழும்புகள் பட்டு துவர்ப்பிலிருந்து இனிப்புக்கு மாறுற படிப்படியான பயணம் இல்ல. இது ஒரு பெரும் பாய்ச்சல். குவாண்டம் லீப்னு சொன்னீங்களே, அதுதான். வாவ்,
அப்போ அறியாமைங்கிற திரை விலகின உடனேயே எந்த தடையும் இல்லாம முழுமையான தெளிவு நேரடியாக அவருக்குள்ள பிறந்துருச்சு. ஆமா, பக்குவப்படாத காய்ப்பருவோன்னு ஒன்னு அவருக்கு இருக்கவே இல்ல. நேரடியாக கனியாவே அவர் மலர்ந்துட்டாரு அப்படிங்கறது தான் அந்த வரி ரொம்ப ஆழமா உணர்த்துது. அதாவது குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு மாறுறதுக்கு இடையில எந்த ஒரு இடைப்பட்ட நிலையுமே இல்லைன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. எந்த ப்ராசஸிங் டைமும் கிடையாது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை உதாரணமா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு ரொம்ப கஷ்டமான கணக்கு புதிரையோ இல்ல ஒரு சிக்கலான பிரச்சனையோ நம்ம பல நாளா சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்போம். மூளை சுத்தமா குழம்பி போயிருக்கும். ஆமா, நைட்டு தூக்கம் கூட வராது சில சமயம். கரெக்ட். ஆனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தருணத்துல திடீர்னு அந்த புதிர்க்கான விடை நமக்கு புரிஞ்சிரும். அந்த ஆஹா மொமெண்ட் நடக்கும்போது பாதி புரிஞ்சது, முக்காவாசி புரிஞ்சது அப்படியெல்லாம் இருக்காது. ஆமா, புரியாத நிலையிலிருந்து புரிஞ்ச நிலைக்கு ஒரே நொடியில நம்மளால தாவிட முடியும். வள்ளலாரோட இந்த அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட பிரபஞ்ச அளவிலான ஆஹா மொமெண்டா தான் இருந்திருக்கணும். அதான் அவர் காய்பருவமே இல்லைன்னு சொல்றாரு. மிக துல்லியமான ஒப்பீடு. அந்த ஆகா தருணத்துல மனித மூளைக்கு ஏற்படுற ஒருவித தடையற்ற உராய்வில்லாத நிலையை தான் அவர் கனி அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்டேட்னு சொல்லலாம். ஓகே, சரி. அப்படி உள்ளத்துல அந்த உண்மை முழுமையா கணிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுல இருந்து கிடைக்கிற ஆனந்தம் எதை சார்ந்து இருக்கும்? இதை நோக்கியே தான் அவர் அடுத்த வரியில நகர்றாரு. கனவிடத்தும் நனவிடத்தும் எனைப்பிரியா களிப்பேன்னு பாடுறாரு. அதாவது விழித்திருக்கிற நனவு நிலையிலயும் சரி, தூங்கி கனவு காண்ற நேரத்திலயும் சரி, தன்னை விட்டு பிரியாத பெருமகிழ்ச்சியே அல்லது பேரானந்தமேன்னு சொல்றாரு. ஆமா, எந்நேரமும் அந்த களிப்பு அவரை விட்டு பிரியறதே இல்ல. நேரானவங்களுக்கு இதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு தோணலாம். முழிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்கிறது சாத்தியம்தான். ஆமா, பிடிச்ச பாட்டு கேட்கும்போதோ இல்ல நல்லா சாப்பிடும் போதோ சந்தோஷமா இருப்போம். இல்லனா தியானம் பண்ணும்போது அவர் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கலாம். நாமும் அப்படிதான். ஒரு நாள் லாபம் வந்தா மகிழ்ச்சி, ஒரு நாள் ப்ரமோஷன் கிடைச்சா சந்தோஷம். ஆனா கனவுல அதுதான் முக்கியமான பாயிண்ட். தூங்கும்போது நடக்கிறத யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நாம தூங்கும்போது நமக்கு என்ன கனவு வரும்னு முன்கூட்டியே பிளான் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்படிப்பட்ட நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு நிலையிலயும் ஒருத்தரால எப்படி தொடர்ந்து பெருமகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? இந்த இடத்துல தான் நாம நவீன உளவியல இந்த 18ஆம் நூற்றாண்டு கவிதையோட ஒப்பிட்டு பார்க்கணும். சைக்காலஜி படி இதுக்கு என்ன விளக்கம்? நனவு நிலை, அதாவது வேக்கிங் ஸ்டேட், மற்றும் கனவு நிலை, அதாவது ட்ரீம் ஸ்டேட், இது ரெண்டோட செயல்பாடுகளையும் நாம புரிஞ்சுக்கணும். முழிச்சிட்டு இருக்கும்போது நம்மோட நனவு மனம், கான்ஷியஸ் மைண்ட் விழிப்போட இருக்கு. ஆமா, லாஜிக்கா யோசிக்கும், சுற்றுப்புறத்தை கவனிக்கும். கரெக்ட். அது தர்க்க ரீதியா சிந்திக்குது, நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. ஆனா நாம தூங்கும்போது இந்த நனவு மனம் ரெஸ்ட் எடுக்க போயிடுது. ஓ, அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுமா? எக்ஸாக்ட்லி. நம்மோட நனவெளி மனதின் ஆழத்துல நாம எதை மறைச்சு வச்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. நம்மோட ஆழமான பயங்கள், அடைய முடியாத ஆசைகள், தினசரி வாழ்க்கையோட பதற்றங்கள், யாராவது நம்ம தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பாதுகாப்பற்ற தன்மை. ஆமா, இதெல்லாம் தான் கனவா வருது. குறிப்பா பல நேரங்கள்ல கெட்ட கனவுகளா இல்ல மன அழுத்தத்தை தர கனவுகளா வெளிப்படுது. உண்மைதான். அதனாலதான் கனவுகளை நம்மால கட்டுப்படுத்த முடியறதில்ல. இத நாம எல்லாருமே உணர்ந்திருப்போம். நாளைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இல்லனா எக்ஸாம் இருக்குன்னு வைங்களேன். முதல் நாள் ராத்திரி நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுற மாதிரியோ இல்ல நம்ம போக வேண்டிய ட்ரெயின் நம்ம கண் முன்னாடியே கிளம்பி போற மாதிரியோ தான் கனவுகள் வரும். ஆமா, அந்த அளவுக்கு நம்ம ஆழ் மனசு பயத்தால நிரம்பி இருக்கு. கரெக்ட். அதையே தான் நானும் சொல்றேன். கனவு அப்படிங்கிறது உங்களோட ஆழ் மனதோட நேரடி பிரதிபலிப்பு. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. கனவிடத்தும் நனவிடத்தும் எனைப்பிரியா களிப்பேன்னு சொல்றாரு. விழித்திருக்கும் போது மட்டுமில்லாம என் நனவெளி மனமான கனவு நிலையிலையும் அந்த பேரானந்தம் தொடருதுன்னு சொல்றாரு. இதோட அர்த்தம் என்ன? அந்த அகத்திறப்பு, அந்த ஞானம் அவரோட மேலோட்டமான சிந்தனையில மட்டும் ஏற்படல. மாறாக அவரோட ஆழ்மனதோட ஆழமான வேர்கள் வரைக்கும், ஒரு செல்லோட அணுக்கரு வரை முழுமையா ஊடுருவி இருக்கு. அட, அவருக்குள்ள எந்த முரண்பாடும் இல்ல, அடக்கி வைக்கப்பட்ட எந்த பயமும் இல்ல. நான் அப்படிங்கிற ஈகோ முற்றிலுமா அழிஞ்சிட்டதால அங்கே பாதுகாப்பற்ற தன்மைக்கே வேலையே இல்ல. அதனாலதான் அந்த ஆனந்தம் அவர் தூங்கும்போதும் அவரை விட்டு பிரியல. இத ஒரு இயற்கையான உருவகத்தின் மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலான்னு தோணுது. சொல்லுங்க. ஒரு மாபெரும் சமுத்திரத்தை நினைச்சு பாருங்க. அந்த கடலோட மேற்பரப்பு தான் நம்மளோட விழித்திருக்கிற நிலை, அதாவது கான்ஷியஸ் ஸ்டேட்னு வச்சுப்போம். ஓகே, மேற்பரப்புல அலைகள் இருக்கும். ஆமா, காத்து பலமா வீசும்போது அங்கே பெரிய அலைகள் தோன்றும், ரொம்ப சீற்றமா இருக்கும். காத்து நின்னா அலைகள் ஓய்ந்து அமைதியா இருக்கும்.
சாதாரணமா மனிதர்களாகிய நம்மோட மகிழ்ச்சியும் இந்த மேற்பரப்பு அலைகளை போலதான் வெளி சூழ்நிலைகளை பொறுத்து ஏறி இறங்குது. கரெக்ட். இன்னைக்கு நல்ல நாள்னா சந்தோஷம் இல்லனா கவலை. ஆனா அந்த சமுத்திரத்தோட பலாயிரம் அடி ஆழத்துக்கு போய் பார்த்தா மேற்பரப்புல எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் கீழே எந்த ஒரு சலனமும் இல்லாம தண்ணி ரொம்ப அமைதியா தான் இருக்கும். ஒரு டீப் சைலன்ஸ் இருக்கும். வள்ளலார் அடைந்த அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது சமுத்திரத்தோட அடிமட்டம் போன்ற அவரோட ஆழ்மனதையும் முழுமையான அமைதியால நிரப்பிடுச்சு. அதனால அவர் தூங்கினாலும் விழுத்திருந்தாலும் அந்த ஆழமான பிரிக்க முடியாத ஆனந்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ரொம்ப அழகான விளக்கம். ஒரு மனுஷன் இந்த நிலையை அடைஞ்சிட்டா அவனை உலகத்தோட எந்த துன்பமும் எந்த இழப்பும் அசைக்க முடியாது இல்லையா? இது ஒரு மாபெரும் மன விடுதலை. அதுதான் அகவிடுதலையோட உச்சக்கட்டம். எந்த ஒரு மனிதன் தன்னுள் இருக்கிற எந்த பகுதியோடும் முரண்படாம முழுமையான இணக்கத்தோட இருக்கானோ அவனே உண்மையான விடுதலையை அடைந்தவன். ஆமா, அப்சல்யூட்லி சரி. அப்படிப்பட்ட ஒரு விடுதலைய, முழுமையான ஞானத்தை அடைந்த ஒருத்தரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் உலகத்துக்கு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நான் தான் உங்களோட வழிகாட்டின்னு போதிப்பாரா? எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல. அதை நோக்கியேதான் இந்த கவிதையோட இறுதி பகுதி பயணிக்குது. கடைசி வரிகளை பாருங்க. தூய் வகையோர் போற்றமணி மன்றில் நடம்புரியும் சோதிநட தரசே என் சொல்லுமணிந்தருளேன்னு இன்ன பாடல் நிறைவடையுது. இந்த வரிகள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறத பார்க்க முடியுது. என்ன கவனிச்சீங்க? முதல் வரியில அவர் தில்லைத்தலம் அப்படிங்கிற ஒரு பௌதீகமான செங்கற்களால் கட்டப்பட்ட நிலப்பரப்ப குறிப்பிட்டாரு. ஆனா பாடலோட முடிவுல அவரு மணிமன்றம், அதாவது ரத்தன சபைன்னு குறிப்பிடுறாரு. ஆமா, அது உள்ளத்துக்குள்ள இருக்கிற சபையை குறிக்குது. மேலும் முதல் வரியில திரைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உருவத்தை தரிசித்தவர் இப்போ இறைவனை எந்த உருவமும் இல்லாத ஒளியோட அரசரா சோதிநட தரசேன்னு பாக்குறாரு. எக்ஸாக்ட்லி. ஒரு ஃபார்ம்லெஸ் லைட்டா பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம உலகத்தோட தூய்மையானவர்கள் எல்லாரும் போற்றும் அந்த எல்லையற்ற ஒளியான சக்தி கிட்ட தன்னோட இந்த சாதாரண சொற்களையும் ஒரு மாலையா அணிந்து கொண்டு அருள் புரியணும்னு ரொம்ப பணிவா கேட்டுக்கிறாரு. அதுலதான் விஷயமே இருக்கு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ பெரிய ஞானத்தை அடைஞ்ச ஒருத்தர் ஏன் இவ்ளோ அடக்கத்தோட பேசணும்? தனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு ஒரு பெருமை வரக்கூடாதா? இங்குதான் நாம உண்மையான முதிர்ச்சியோட இலக்கணத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் அறக்குறையா உன்னை கத்துக்கும் போதுதான் அவனுக்கு அகங்காரம் வளரும். நாம் பெரிய அறிவாளின்னு ஒரு ஈகோ வரும். ஆனா முழுமையா உணரும் போது, ஒருத்தன் எல்லையற்ற முழுமைய உணர்ந்துடும் போது அங்க அவனோட நான் அப்படிங்கிற தன்மை முற்றிலுமா கரைஞ்சிடுது. பௌதிகமான கோவில் இப்ப அவரோட உள்ளமாகிய மணிமன்றமா மாறிடுச்சு. உருவமா இருந்த சக்தி இப்ப எங்கும் நிறைந்த சோதியா மாறிடுச்சு. ஆமா, இப்படி எந்த வடிவமும் இல்ல, எந்த எல்லையும் இல்ல. அது இருளை அகற்றி எல்லாத்தையும் ஒளிரச் செய்கிறது. இந்த எல்லையற்ற பெருவெளியோட முன்னாடி தான் ஒரு சின்ன துளி அப்படிங்கறத அவர் உணர்றாரு. இத சிந்திக்கும்போது எனக்கு உண்மையிலேயே வியப்பா இருக்கு. காய்பருவமே இல்லாம ஞானம் பெற்றவர், கனவிலையும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறவர் எப்படிப்பட்ட கர்வம் கொண்டிருக்கலாம்? ஆனா அவர் தன்னிடம் இருக்கிற சொற்களை, எளிய கவிதை வரிகளை அந்த பேரொளிக்கு தயக்கத்தோட காணிக்கையாக்குறாரு. ஆமா, அதான் சரணாகதி. என் சொல் அப்படிங்கறத அவர் ஒரு மாலையா தொடுத்து, இந்த சின்ன பரிசையும் நீ ஏத்துக்க மாட்டாயான்னு கேக்குறதுல இருக்கிற அந்த நெகிழ்ச்சி அபாரமானது. ஒரு பெரிய ஓவியர் தன்னோட முதல் ஓவியத்தை மக்கள்கிட்ட தயக்கத்தோட காட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்ட். உண்மையான ஞானம் அப்படிங்கிறது எப்பவுமே கர்வத்தை தராது. மாறாக அது எல்லையற்ற பணிவை தான் தரும். ஒரு நதி பல கிலோமீட்டர் ஆர்ப்பரிச்சு ஓடி வந்தாலும் அது கடல்ல கலக்கிற அந்த நொடியில தன் பெயரையும் தன் அடையாளத்தையும் இழந்து கடலாவே மாறிடுது. நதிங்கிற ஈகோ போயிடுது. அதுபோலதான் அந்த சோதி நடத்தரசன் எத்தனையோ விலைமதிப்பற்ற ரத்தின மாலைகளை அணிந்திருந்தாலும் என் அன்பால உருவான இந்த சொல் மாலையும் அணிந்துக்கணும் அப்படிங்கிற அந்த இறைஞ்சல் ஒரு மனிதனோட ஈகோ முற்றிவலா அழிஞ்சிட்டதுக்கான இறுதியான மற்றும் உறுதியான சான்று. இதத்தான் சரணாகதி இல்லனா ஒரு சமர்ப்பண உணர்வுன்னு உளவியலாளர்கள் கூறுவாங்க. கம்ப்ளீட் சரண்டர். சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நேரான உங்களுக்கு இந்த பயணம் நிச்சயமா ஒரு புதிய திறப்பு தந்திருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா.
எனக்கும் இத பத்தி பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெறும் 8 வரிகளுக்குள்ள மனித மனதோட பரிணாமத்தை எவ்வளவு அழகா அடக்கிட்டாங்க பாருங்க. சின்ன வயசுல கூட்ட நெரிசல்ல ஒரு கோவில் தரிசனமா தொடங்கின பயணம், அது வெறும் பௌதிகமான திரை விலகல் இல்ல. மனித மனதோட அறியாமைங்கிற திரை ஒரே நொடியில விலகின ஒரு மாபெரும் அகத்திறப்பு. ஆமா, அந்த பாய்ச்சல் தான் ரொம்ப முக்கியம். அந்த திறப்பால எந்தவித போராட்டமோ கற்றலோட உராய்வோ இல்லாம, காய் பருவமே இல்லாம நேரடியாக கனிந்த ஞானம். ஈகோவோட வேர்கள் அழிக்கப்பட்டதால கனவு மற்றும் நனவு ஆகிய 2 நிலைகள்லையும் ஆழ்மனது வரை தொடரும் ஒரு தடையற்ற பேரானந்தம். அதுக்கப்புறம் வர்ற அந்த சரணாகதி. ஆமா, இறுதியா அந்த ஆனந்தத்தோட விளைவா எல்லையற்ற ஒளியோட முன்னாடி தனது ஈகோவை முற்றிலுமா கரைச்சிட்டு தன் சொற்களை மாலையா சூட்டும் அளப்பரிய பணிவு மற்றும் சமர்ப்பணம். கச்சிதமா தொகுத்து சொல்லிட்டீங்க. ஒட்டுமொத்த மனிதகுலமும் அடைய துடிக்கிற ஒரு உயர்ந்த மனநிலைய இந்த ஒரே ஒரு சின்னஞ்சிறு கவிதை நமக்கு மிக தெளிவா படம் பிடிச்சு காட்டிடுச்சு. உண்மைதான். இது ஆன்மீகம் அப்படிங்கறத தாண்டி மனித மனம் எவ்வாறு தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறதற்கான ஒரு செயல்முறை விளக்கம்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. அந்த விழிப்புணர்வுக்கு பெரிய தத்துவங்களோ இல்ல மலைக்குகைகளோ தேவையில்லை. நாம பார்க்கிற ஒவ்வொரு சாதாரண நிகழ்விலையும் அந்த திரை விலகிற தருணத்தை நாம உணர்ந்துக்க முடியும். நம்ம உள்ள முழுமையான இணக்கத்தோட இருந்தா இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவும் நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த விவாதத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நேரான உங்களுக்கு ஒரு கேள்வி. தொடக்கத்துல தில்லையில நின்றிருந்த அந்த சிறுவனை பத்தி பேசணும் இல்லையா? அவனுக்கு முன்னாடி இருந்த பௌதிகமான திரை விலகினப்போ அவனுக்குள்ள இருந்த அறியாமை திரையும் விலகினதால உண்மைய உள்ளபடியா அவனால பார்க்க முடிஞ்சதுன்னு பார்த்தோம். ஆமா. இப்போ உங்களோட வாழ்க்கைய சற்று திரும்பி பாருங்க. நீங்க இந்த உலகத்தையும் மனிதர்களையும் உங்களோட சொந்த வாழ்க்கையும் உள்ளபடிய தெளிவா பார்க்கறத தடுக்கும் உங்களோட சொந்த திரைகள் எவை? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. திரைகள் தான். உங்களோட கண்களை மறைச்சிட்டு இருக்கிற அந்த அடர்த்தியான திரை எதுனென்றாவது நீங்க ஆழமா யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்கள் மனதோட அந்த திரை விலகினா நீங்க காணப்போகும் அந்த புதிய தெளிவான முப்பரிமாண தர்சனம் என்னவா இருக்கும்? அந்த தர்சனம் உங்களுக்கும் காய்பருவமே இல்லாத ஒரு முதிர்ச்சியா, கனவிலும் உங்களை விட்டு பிரியாத களிப்பா மாறுமா? சற்று அமைதியா சிந்திச்சு பாருங்க.